ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸு நம்ம ட்ரெடிஷ்னல் சமையல் தான். என்னென்ன குழம்பு உண்டோ எல்லாம் செஞ்சு பார்த்துருக்கோம். இந்த இப்போ சைனீஸ் ஐட்டம் வந்து நிறைய பேருக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்ய பழகின அப்புறம் தான் தெரிஞ்சது வெரி ஈஸி அப்படின்னு சொல்லி. இப்போ சிக்கன் வந்து இதுக்கு தேவையான பொருள் வந்து சாதம், பாஸ்மதி ரைஸு. நான் பாஸ்மதி ரைஸ்லாம் வந்து நான் முதல்ல வாங்கவே மாட்டேன். பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா தான் போடுவேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் வைக்க ஆரம்பித்த பிறகு பாஸ்மதி ரைஸ்லாம் இந்த எவ்வளவு அப்படி பொலன்னு இந்த நீளமாக அதை பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸு வேக வச்சு இது வந்து நீங்கள் ரைஸ் குக்கரில் வச்சு எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து இப்போ அதை ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரைட் ரைஸ் தாளிக்க ஆரம்பிப்போம். ஒரு 150 கிராம் இருக்கும். நான் 1/2 kg வாங்கி அதில் கொஞ்சமாக எடுத்து பெப்பரும் உப்பும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கு. சரியா? இதுக்கு வந்து ஆர்டினரி வெங்காயம் கொஞ்சம், இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது கீரையோடு சேர்த்து அந்த அடி வெங்காயத்தையும் ஒரு ரெண்டு இது எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கு. பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸு, குடமிளகா, கலர் குடமிளகா இருந்ததுனால இதை வாங்கி இதை போட்டிருக்கு. ஒரு முட்டை, சோயா சாஸு, எண்ணெய், உப்பு, மிளகு, இவ்வளவும் தான் தேவை. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம். ஃப்ரை பண்ணிவிட்டு முதல்ல கொஞ்சம் சிக்கனை ஃப்ரை பண்ணிட்டோம்னா நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து அதை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? டீப் ஃப்ரையும் பண்ணலாம். சரி, இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் நான் வைக்க போகிறேன், எதுக்கு எண்ணெயை வேஸ்ட் பண்ணணும், இப்படியும் ஃப்ரை பண்ணிடலாம். முதல்ல சிக்கன் போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா முக்கால்வாசி இது வெந்திருந்ததுன்னா ஃப்ரைட் ரைஸில் போடுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இது வந்து வெறும் சால்ட்டும் பெப்பர் மட்டும். ஆமாம், அவ்வளோ மட்டும்தான் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் முக்கால்வாசி வேகட்டும். வெந்த பிறகு அடுத்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் தாளிப்போம். இப்போ இந்த இதில் வந்து ஒரு ஸ்டாக் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு வேக போட்டிருக்கு. வெந்த பிறகு ஒரு அரை கரண்டி எண்ணெயை போட்டு, அப்போ தான் இந்த பொலபொலான்னு இருக்கிறது வந்து மெயின்டைன் ஆகும். இப்போ இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அந்த எண்ணெய் இருக்குல்ல, இதில் வந்து இந்த எக்கை போட்டு, இது ஹோம்மேடு ஃப்ரைட் ரைஸு என்ன, அதனால் நம்ம வந்து எது நமக்கு வந்து கம்ஃபர்டபுள் அண்ட் தென் வந்து லுக்கு நமக்கு ஹோட்டல்லேனா எப்படினாலும் அவன் லுக்கு கொண்டு வந்துடுவாங்க. நமக்கு வந்து சில மாதிரி போனால் தான் நமக்கு லுக்கு நல்லா வரும். அதனால் அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் இதையும் போட்டு எடுத்துகிட்டு அப்புறமா வெஜிடபிள்ஸ் தாளிக்க ஆரம்பிப்போம். சும்மா இது ஸ்க்ராம்பிள்டாக பண்ணி வச்சிட போகிறீங்க? இந்த ஸ்க்ராம்பிள்டு இல்லை, இது அப்படியே திருப்பி போட்டு நல்லா வந்து ஹாஃப் குக்டாக இருக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த வெஜிடபிளோட சேர்ந்து அந்த எக்கோட ஸ்மெல் வந்து அது சேரும். சரியா? இப்போ ஸ்க்ராம்பிள் பண்ண வேண்டாம். ஸ்க்ராம்பிள்லாம் பண்ண வேண்டாம். நம்ம அதாவது வெஜிடபிள் வதக்கும் போது இதை போட்டோம்னா அந்நேரம் உடஞ்சி அதில் இதாகும்ல, அப்படி போகட்டும். இப்போ இந்த உள்ள இவ்வளோ ஹாஃப் குக்டாக இருக்குது, இப்படி இருக்கட்டும். இதை இப்படி வச்சுட்டு அதை அந்த பக்கம் வச்சிடுறேன். வேறு பாத்திரத்தை வச்சுருவேன். எண்ணெயை ஊற்றி ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா தான் செல்லும். நம்ம அரிசியில் வந்து சாதம் வடித்ததில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுவோம். சிக்கன் வதக்கிறது அப்படின்ட்டு வரத்தான் செய்யும். முதல்ல பூண்டு சொல்லலை, அதனால் பூண்டு நசுக்கி இருக்குது, நசுக்கி தான் போடணும். என்ன, பேஸ்ட்டு போட வேண்டாம். அது எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும்.
அடுத்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிற இந்த இதை போடுறேன் கொஞ்சமாக. ஆமாம், கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறதுனால வெங்காயம் சின்ன வெங்காயமாக, பெரிய வெங்காயம் இருந்தால் ஹாஃப் போதும். சின்ன வெங்காயம்னா ஸ்மால் சைஸ் சொல்கிறீங்க? சைஸு. இது மீதி இருக்கிற அந்த கீரை வந்து ரைஸ் எல்லாம் போட்டால் பிறகு இதை அப்புறமா ரைஸ் கொஞ்சம் கூட இது போட்டுக்கிடுவோம். அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கணும். இந்த சைனீஸ் இதுக்கு வந்து நம்ம சாப்பிட உட்காந்து ஃபஸ்ட்டு அந்த பூண்டு வாசனை தான் நல்லா அதை இது பண்ணும். அதனால் முதல்ல வந்து இந்த பூண்டு வாசனை ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுட்டு இதையுமே வெங்காயத்தை ஒரு ஹாஃப் குக்டாக போட்டுட்டு அப்புறமா அந்த காய் ஒன்றா போட்டோம்னா அவங்க கலரும் வந்து மாறாது. அதனால் ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. கலர் மாறாமல் இருக்கிறதுனா போட்டா பீன்ஸு காய் கலர் என்ன கலரோ அந்த கலர் தான் பீன்ஸு. கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்புறம் கேபேஜ் இதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுருவோம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு எக்குக்கு உப்பு போட்டிருக்கோம், சாதத்துக்கு உப்பு போட்டு வடிச்சிருக்கோம். நான் இதுக்கு வேணுங்கிற பெப்பரும் போட்டேன். கேப்சிகம் இப்போ கூட கேப்சிகம் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த பெப்பரை போட்டுக்கேன். பச்சை கேப்சிகம் இருந்துச்சுன்னா அதையும் போடலாம். இன்றைக்கி நான் வாங்கலை, அதனால் சோப்பும் எவ்வளவு மட்டும்தான் போடுறேன். இப்போ நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கு எக்கும் போய் சிக்கனும் போட்டாச்சு. இது முத நம்ம வீட்டில் நான் என் வீட்டில் இவ்வளவு செய்யும்போது ஃப்ரைட் ரைஸ் வந்து கேபேஜ் போடணும் அப்படின்னு சொல்லும்போது கலந்த சாதத்தில் முட்டைக்கோசா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. முட்டைக்கோசு, சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ் எல்லாத்தையும் போட்டு சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லு நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி செய்யலாம், அந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது இப்படி இருந்தது அப்படின்னு நம்ம யோசித்து செஞ்சு இப்போ ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இதுக்கு கொண்டு வந்தாச்சு. இம்ப்ரூவைசேஷன். ஆமாம். அப்போ அந்த காய்கறி வெந்து இருக்கும், கலர் மாறாது. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம சமையலை தவிர்த்து அடுத்த சமையலை வந்து ஒரு திருத்தமாக செய்கிறதுக்கு பழகியிருக்கோம் அப்படிங்கிறது மனசுக்கு ஒரு சந்தோஷம். சோயா சாஸ். சோயா சாஸ் வந்து ரொம்ப போட வேண்டாம். ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஸ்பூன் எடுக்கல? இல்லை இந்த கரண்டி தந்தது லேசா. எனக்கு இந்த கலர் ரொம்ப மாறுறது பிடிக்காது ரைஸில். இந்த வெஜிடபிள்ஸ் அதனோட கலரில் இருக்கணும். அதனால் சோயா சாஸை போட்டுட்டு இப்போ நீ ரைஸ் போட்டால் முடிஞ்சதுன்னா. ஆமாம், இவ்வளவு வெந்தால் போதும். ஏன்னா எல்லாமே சீக்கிரம் வேகக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான். அதனால இந்த ரைஸை போட்டு பேசிடுங்க. இப்போ இந்த ஒயிட் ரைஸு
பட்டாணி கூட போடலாம். நான் இன்னைக்கு பட்டாணி போடலை. பட்டாணி இல்லை, நான் கேட்டேன் கடையில். சிக்கன் வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணியும் போடலாம். அது கொஞ்சம் ரெட் கலரில் தெரியுங்க உங்களுக்கு, அது நல்லா தெரியும். நல்லா கலர் மாறாமல் இருக்கு. கலர் மாறாமல் எனக்கு கொஞ்சம் கலர் மாறிடும். இப்போ வந்து இந்த க்ரீன் ஆனியன்ஸ் இதை போட்டிங்கன்னா இந்த கலர் வந்து அவ்வளோ அழகாக ஃபீலிங்காக தெரியும். ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சிருச்சு. இந்த ரெட் கேப்சிகம் கலரு, இந்த பீன்ஸு அது அப்படியே அந்த கலர்லேயே இருக்கிறது, இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட கலரு, இது மட்டும் நீங்கள் இன்னும் டீப் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ப்ரௌன் கலராக இருக்கும். இது நாங்கள் வதக்கி போட்டதுனால அப்படியே அந்த கலரில் இருக்குது. இது போட்டு பூண்டு வாசனையோட, சோயா சாஸ் வாசனையோட, நான் அஜினோமோட்டோ போடலை. நீங்கள் போடுறதுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா போடுங்க. டொமேட்டோ சாஸ் தொட்டுக்கிட்டு நல்லா சிக்கன் ஃப்ரை 65 சிக்கன் வச்சு ஒரு ஆம்லெட் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன். அந்த டே வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக. ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் கொடுத்து விடலாம். என்ன இது மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் சமையல்லேருந்து வேறு மாதிரி சமையல் பண்ணும்போது அது நல்லா நமக்கு வந்துச்சுன்னா அது வந்து உண்மையிலேயே ஹாப்பினஸ் வந்து கூடும். சமையலில் வந்து நம்ம செய்கிறது ப்ராடக்ட் நல்லா வந்துச்சுன்னா அதுதான் வந்து சந்தோஷம். சாப்பிட்றது வந்து வயிறுக்கு சந்தோஷம்.